என் பேர் ஜெய்ஷ்மா. ஸோ நான் இந்த வீடியோவில் எதை பற்றி ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோடய டெஸ்டிமோனி பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸோ என்னோடய டெஸ்டிமோனியை ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்னதாக என்னை பற்றின ஒரு பேக்ரவுண்டு தெரிஞ்சிட்டா இன்னும் டீப்பாக இருக்கும், இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னுமே என்னோடய டெஸ்டிமோனியை ஷேர் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு ரீசன் எது அப்படின்னா, நிறையவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக தான். கிறிஸ்டியனுன்னு கிடையாது, உலகத்தில் இருக்க எல்லா மனிதர்களுமே யார் கேட்குறதா இருந்தாலும் தமிழ் அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், உங்களுக்கு தமிழ் புரியும் அப்படின்னா நீங்கள் எல்லாருமே ஒரு என்னோடய டெஸ்டிமோனி கேட்டு உங்களுக்குள்ள ஒரு சின்ன சேஞ்ச் வரணும், ஒரு சின்ன அட்லீஸ்ட் திங்க் பண்ணால் கூட எனக்கு போதும். பெரிய சேஞ்ச் வரணும்னு கூட நான் எதிர்பார்க்கல. நான் ஒரு திங்கிங், ஓகே என்ன இது இங்கே நடக்குது அப்படிங்கிற ஒரு தாட் வரணும். அதுக்காக தான் என்னோடய டெஸ்டிமோனியை ஃபஸ்ட்டு ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ என்னோடய பேக்ரவுண்ட் டெஸ்டிமோனிக்குள்ளே டேரெக்டாக போகிறதுக்கு முன்னாடி என்னோடய பேக்ரவுண்ட், என்னோடய ஃபேமிலி இதெல்லாம் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ஜஸ்ட் கிறிஸ்டியன் ஃபேமிலிஸ் தான். சின்ன வயசுலேருந்தே கிறிஸ்டியன்ஸ் தான். அம்மா அப்பா எல்லாருமே கிறிஸ்டியன்ஸ் தான். ஸோ ஃபேமிலி எப்படி அப்படின்னா, அம்மா அப்பா கிட்ட கெட்ட பழக்கம்லாம் எதுவுமே கிடையாது. வெரி ஸ்ட்ரிக்ட் ரிலிஜியன் ஃபேமிலி. ஒரு கிறிஸ்டியன் ஸ்ட்ரிக்ட் ஃபேமிலி இருந்தால் உங்களுக்கு தெரியும் எப்படி இருப்பாங்க அப்படின்னு. இல்லை சப்போஸ் நிறைய வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க கிறிஸ்டியன்ஸ், டேட் மாம் அப்படி இருந்தாங்க அப்படின்னா, அப்பா அம்மா ஸ்ட்ரிக்டானவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களால கம்பேரிசம் பண்ண முடியும். ஸோ எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஓவர் ஸ்ட்ரிக்ட் அந்த லெவலில் இருக்கும். ஸோ ப்ளஸ் ஒரு மிலிட்ரி ப்ளஸ் கிறிஸ்டியன் ப்ளஸ் ட்ரெடிஷ்னல் ரிலிஜியன் அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் என்னோடய வீட்டுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அந்த மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்கலாகவே கிறிஸ்டியன் ஃபேமிலிஸ் தான். ஆனால் கிறிஸ்டியன் ஃபேமிலியாக இருந்தாலுமே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஜீசஸை தெரியுமான்னு கேட்டால் ஜீசஸை தெரியாது. ஜீசஸை தெரியாமல் நிறைய கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. ஏதோ ஒரு ஜீசஸை தெரியும், ஓகே இல்லை நம்ம சர்ச்சு போகும்போது ஜீசஸை இது பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற நிறைய கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. அதுதான் ஜீசஸ், பைபிளில் இருக்க ஜீசஸே அதுதான் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேட்டகரி டைப்பில் தான் என்னோடய லைஃப் சின்ன வயசுலேருந்தே இருந்துகிட்டு இருந்தது. நான் ஜீசஸ் கிரைஸ்ட்டை மீட் பண்ணுற வரைக்கும், என்னோடய லைஃப்பில் ரியல் லைஃப்பில் நான் ஜீசஸ் கிரைஸ்ட்டை என்கவுண்டர் பண்ணுற வரைக்குமே அப்படி தான் என்னோடய லைஃப் இருந்தது. ஜஸ்ட் ரிலிஜன் கிறிஸ்டியன்ஸ் ட்ரெடிஷ்னலாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு ஜீசஸை அவங்க சர்ச்சில் போகும்போதே சொல்லிக் கொடுப்பாங்க. ஒரு ஜீசஸை, அந்த ஜீசஸ் தள்ளி ஒரு ஜீசஸ் அவங்களுக்கு தெரியாது. அண்ட் இனியொன்று அவங்களா பைபிளை ஓப்பன் பண்ணி ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த ஒரு இதுக்கும் அவங்க டீப்பில் ரெவல்யூஷனுக்கெல்லாம் போக மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேட்டகரி இருக்குது. ஸோ இதுதான் பேசிக். ஒரு ட்ரெடிஷ்னல் ரிலிஜியன் கிறிஸ்டியனாக இருந்த ஒரு பொண்ணுக்கு நடந்த ஒரு விஷயந்தான் இது. அதுக்காக மனுஷங்கள்லாம் ரொம்ப கொடூரமாக என் மேலே பண்ணிட்டாங்க அப்படின்னலாம் என் டெஸ்டிமோனி நான் சொல்ல விரும்பல. அப்படி என் டெஸ்டிமோனி இல்லை. ஸோ என் டெஸ்டிமோனி என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். சின்ன வயசு அப்படின்னா நிறையவங்களுக்கு சின்ன வயசில் நடந்த நிறைய விஷயங்கள் ஞாபகம் இருக்குமா என்ன அப்படின்னு தெரியல. பட் ஒரு சிலவங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஒரு சிலவங்களுக்கு இருக்காது. அந்த மாதிரி கேட்டகரைஸ் நிறைய பேர் இருக்கீங்க. என்ன எடுத்துக்கிட்டிங்க, என்ன பர்சனலாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, எனக்கு 8 இயர்ஸ் லிட்டரலி 8 இயர்ஸ்னால் நம்ம ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி படிச்சிருக்கலாம். ஸோ அந்த 8 இயர்ஸ்லேருந்தே என் லைஃப்பில் நடந்த நிறைய விஷயங்கள் எனக்கு ஞாபகம் இருக்குது. நிறைய விஷயங்கள் நான் பண்ணதும் எனக்கு ஞாபகம் இருக்குது. எனக்குள்ளே நடந்த சேஞ்சஸும் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதனால் அதுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி விட 8 இயர்ஸ்க்கு அப்புறம் என்னோடய லைஃப்பில் நடந்த ஷிஃப்ட்டு வேறு. அதனால தான் இம்பார்ட்டண்ட்டாக 8 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ 8 இயர்ஸ்க்கு முன்னாடி அப்படின்னா, நான் அந்தளவுக்கு தப்பு பண்ணுற ஞாபகம் எனக்கு இல்லை. மேபி பண்ணியிருக்கலாம், ஆனால் எனக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை, அந்தளவுக்கு கான்ஷியன்ஸ் எதுவுமே இல்லை. பட் 8 வயசுலேருந்து நான் பண்ண தப்பு எனக்கு நல்லா தெரியும். 8 வயசுலேருந்து இப்போ இருக்கிற வரைக்கும் இல்லை, ஒரு 23 இயர்ஸ், எனக்கு 23 இயர்ஸ் ஆகிற வரைக்கும் என் லைஃப்பில் நடந்த தப்பு, நான் பண்ண தப்பு அதெல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ அதிலேருந்து என்னை ஜீசஸ் கிரைஸ்ட் காப்பாற்றினார். அதை பற்றி தான் உங்ககிட்ட பேச போகிறேன். அவர் தான் ஹீரோ, நம்ம ஜீசஸ் கிரைஸ்ட் தான் ஹீரோ. அவரை தள்ளி வேறு யாருமே ஹீரோ கிடையாது. ஸோ யார் அவரை ஏற்றுக்கிட்டாலுமே சரி, எல்லாரோட லைஃப்லேயும் அவர் ஒருத்தர் தான் ஹீரோ. அதே மாதிரி என் லைஃப்பில் 23 இயர்ஸ் ஆகும்போது அவர் எனக்கு தெரிய வந்தது, என்னை அவர் காப்பாற்றினார். ஸோ ஃபஸ்ட் பேக் போய் என்ன நடந்தது, எப்படி காப்பாற்றினார் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
ஸோ ஃபஸ்ட்டு 8 இயர்ஸ் ஆகும்போதே நான் சின்ன சின்னதாக தப்பு பண்ண தொடங்கினேன். எப்படின்னா பொய் சொல்கிறதுலேருந்து சின்ன சின்னதாக ஆரம்பித்தேன். பொய் சொல்கிறதெல்லாம் இப்போ ஒரு பெரிய விஷயமாவே யாருமே கண்டுக்கிறதில்ல. ஆனால் நிறையவங்களுக்கு தெரியாத உண்மை என்னென்னா, பொய் சொல்கிறது கூட காடோட பார்வைக்கு, டேடி காட் இருக்கார்ல, ஜீசஸ் கிரைஸ்ட், அவரோட பார்வைக்கு பொய் சொல்கிறதும் சரி, விபச்சாரம் பண்ணுறதும் சரி, 2 பாவமும் ஒரே கேட்டகரி தான், ஒரே கணக்கில் தான் வருதே தவிர டிஃப்ரெண்ட் கிடையாது. நம்ம தான் பாவத்துக்கு சின்ன பாவம், பெரிய பாவம், அந்த பாவம், இந்த பாவம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அது கிடையாது. இதெல்லாமே அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு கனிகள் தான். வேர்லேருந்து வந்த மரத்துலேருந்து காய்ச்ச ஒரு கனிகள் தான் இந்த பாவங்கள். ஸோ சின்ன வயசுலேருந்தே ஸ்டார்ட் ஆனது, அந்த 8 வயசுலேருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆனது பொய் சொல்கிறது ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த திருடுற பழக்கம்லாம் வந்தது. வீட்டுக்குள்ளே திருட ஆரம்பித்தேன். இது வந்து மோஸ்ட்லி யாருக்கா தெரியுமா அப்படின்னு கேட்டால் என் பேரண்ட்ஸ் கூட தெரியாது. பட் ஐ ஸ்டீல்டு, நான் திருடியிருக்கேன். ஸோ திருடினேன். அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆச்சு. அதுவும் கண்டினியூஸாக திருடுறது கிடையாது, கண்டினியூஸாக போய் சொல்கிறதும் கிடையாது. அங்கங்கேயே ஸ்டார்ட் பண்ணுவேன். சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன இது, ஈவன் மணி, காசுலாம் திருட ஆரம்பித்தேன். காசுலாம் திருடாகி என் வீட்டு பக்கத்தில் ஒரு சின்ன பெட்டி கடை மாதிரி இருக்கும், அங்கே போய் அங்கே சாக்லேட்லாம் வாங்கி சாப்பிட்றது, சாக்லேட் வாங்கி தம்பி கொடுக்குறது, அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயங்களெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அதெல்லாமே பாவம் தான். அப்புறம் இந்த ஸ்டீலிங், இந்த திருடுற பழக்கம் ஸ்டார்ட் ஆகி நான் ஒரு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நிஜமாகவே ஒரு கடைக்குள்ளே போய் திங்ஸ்லாம் திருடிட்டு வந்திருக்கேன். ஒரு பொண்ணாக இருந்துட்டு இப்படியெல்லாம் பண்ணியிருப்பலா அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. பட் ஸ்டில் ஐ டிட், நான் பண்ணேன். போய் திருடிட்டு அந்த மாதிரிலாம் அந்த இதெல்லாம் ஞாபகம் இருக்குது. அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அண்ட் இதுக்கு இடையில முன்னாடி, இந்த 9th ஸ்டாண்டர்ட்லாம் வர்றதுக்கு முன்னாடியே இந்த பொய் சொல்கிறது, திருடுறது, இந்த 2 பழக்கம் மட்டும் இல்லை, இந்த 2 தப்பு மட்டும் இல்லை என் கூட இருந்தது. எனக்கு இன்னும் ஒரு தப்பு பண்ணேன். அது என்ன அப்படின்னா, லஸ்ட்ஃபுல் தாட் நிறையவங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். இச்சையின் எண்ணங்கள், இமேஜினேஷன், அதை இமேஜ் பண்ணுறது, அந்த மாதிரிப்பட்ட ஒரு மைண்ட் செட், ஒரு தாட், இதெல்லாம் எனக்கு ஏன் வந்தது, எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஆனால் எனக்கு யாரும் இதெல்லாம் கற்று தந்ததும் இல்லை. நான் திருடுறதுக்கோ, நான் பொய் சொல்கிறதுக்கோ இல்லை, லஸ்ட்ஃபுல்லாக இமேஜ் பண்ணுறதுக்கு, திங்க் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி எதுவுமே எனக்கு சொல்லி தந்தது கிடையாது. பட் இது நேச்சுரலாக ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ என் மைண்டுக்குள்ளே பீப்புள்ஸ், நான் பார்க்குறவங்க, நான் பார்க்காதவங்க, தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, அந்த மாதிரி எப்படி எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி எனக்குள்ளே வந்தது எதுவுமே எனக்கு தெரியல. பட் இட் ஸ்டார்டட். நான் அப்படி பார்க்க ஆரம்பித்தேன். லஸ்ட்ஃபுல் திங்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் ஒரு டைம் என்னோடய லைஃப்பில் லிட்ரலி என்ன நடந்ததுன்னா, என்னோடய ரிலேட்டிவில் ஒரு கசின், ஸோ அவங்க என்னை டச் பண்ணாங்க ஃபஸ்ட்டு. ஸோ எனக்கு அது சின்ன பொண்ணாக இருக்கும்போது, இது ரொம்ப ஒரு 9 இயர்ஸ் 9-10 இயர்ஸ் அந்த மாதிரி ஏஜில் தான் இருக்கும். ஸோ அப்போது எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு. செகண்ட் டைம் நானே ஓகே அப்படின்னு அலோவ் பண்ணிட்டேன். ஸோ அப்போது எனக்கு இது பெருசாக தெரியல. ஓகே, ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணேன், செகண்ட் ஓகே இது பண்ணேன், திரும்ப அவாய்ட் பண்ணேன், அந்த மாதிரி ஆரம்பிச்சிது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த தாட், அந்த இமேஜினேஷன், அந்த லஸ்ட்ஃபுல் தாட் வந்து கம்மியாகலை. இட்ஸ் கெட் ஹீட்டட், இன்னும் அதிகமாக ஆரம்பிச்சது. நல்லா டேமேஜ் ஆக ஆரம்பித்தேன். மென்டலி ரொம்ப சஃபர் ஆக ஆரம்பித்தேன். அப்புறம் இது எதுவுமே என்னோடய வீட்டில் இருக்கிற யாருக்குமே தெரியாது. நான் சஃபர் ஆகுறது எனக்கு மட்டும் தெரிஞ்சது, எனக்கு மட்டும் எல்லாம் ரியாலிட்டியாக தெரிஞ்சதே தவிர என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு எனக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியல, என் மைண்டுக்குள்ளே என்ன போகுதுன்னு தெரியல, என்னை சுற்றி என்ன நடக்கிறது எதுவுமே தெரியல. அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. ஸோ சடனாக இது வந்து இந்த மாதிரி, அதுக்கப்புறம் அந்த ஒரு டைம் தான் என்னோடய கசின் வந்து டச் பண்ணது, ஒரே ஒரு டைம் தான். அதுக்கப்புறம் அது திரும்ப தொடர்ந்ததோ அந்த மாதிரி எதுவுமே பண்ணது கிடையாது. ஸோ சடனாக ஒன் டைம், இனி ஒரு டைம் என்னாச்சுன்னா, ஒன் ஆஃப் மை ஆண்ட், அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு மேரேஜ் ஆகிற வரைக்குமே அவங்க ரூமுக்கு கூப்பிடுவாங்க. ஸோ நாங்களாம் போவேன். ஆக்சுவலி நாங்கள் வந்து என்னென்னா தனியாக இருந்தது கிடையாது, தனி ஃபேமிலி கிடையாது. இட்ஸ் அ பிக் ஃபேமிலி, பெரிய ஃபேமிலி சேர்ந்துருந்தோம் அந்த டைமில். ஸோ நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது சேர்ந்துருந்தோம், இப்போ இல்லை. ஸோ அந்த டைமில் வந்து அவங்க ரூமுக்கு கூப்பிடுவாங்க. ஆனால் அவங்க படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஸோ அந்த டைம் கூப்பிட்டாங்க. பட் அவங்க என்னை கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்குள்ளே இன்னும் டீப்பாக இன்வால்வ் பண்ண ஆரம்பித்தாங்க. லைக் ஒரு கேர்ள் இட்ஸ் லைக் எ கேர்ள் செக்ஸ், அந்த லெவலுக்கு ஆயிடுச்சு. அது அப்போவுமே நான் ஒரு பெரிய பொண்ணு அப்படின்னலாம் கிடையாது. எனக்கு ஒரு 11-12 இயர்ஸ் அந்த மாதிரி தான் ஆயிருக்கும்.
ஸோ அந்த டைம் இது ஸ்டார்ட் ஆச்சு. இப்போல்லாம் சொல்லப்போனால் லெஸ்பியன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ எனக்குள்ளே இருந்த அந்த தாட் ஒவ்வொரு ஏஜ், ஒவ்வொரு கட்டங்கள், ஒவ்வொரு சீசன் வரும்போது கம்மியாகலை. இட்ஸ் கெட் ஹீட்டாகி அது அதிகமாக இது பண்ண ஆரம்பிச்சிது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே நடந்தது. என்னோடய பேரண்ட்ஸ்க்கு தெரியாது. நான் என் பேரண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணது கிடையாது, எதுவுமே கிடையாது. அதே மாதிரி பேரண்ட்ஸும் வந்து அப்படி ஓப்பன் அப் பண்ணி ஷேர் பண்ணது கிடையாது. இது நிறைய கிறிஸ்டின்ஸ் வீட்டில் இருக்கும். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடுவாங்க. அவங்க முன்னாடி நம்ம அப்படி நடந்துட்டோம் அப்படின்னா ஓகே, நமக்கு கீழ்ப்படிஞ்சிருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்களே தவிர நம்ம ஹார்ட்டில், நம்ம மைண்டில் என்ன போகுது, எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்க விரும்புகிறதில்ல. அந்த மாதிரி தான் இருந்தது என்னோடய வீட்டில். அண்ட் ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அவங்களுக்கு மேரேஜ் ஆகிற வரைக்குமே இது கண்டினியூ ஆகிட்டே இருந்தது. டெய்லியும் இல்லாமல் இருந்தாலுமே ஜஸ்ட் ஒரு மந்தில் கண்டிப்பாக இருக்கும், ஒரு 3 to 4 டைம்ஸ் அந்த மாதிரி இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இது ரொம்ப ஸ்டார்ட் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு மேரேஜே அவங்க வெளியில் போனதுக்கப்புறம் ஸோ ஒரு டிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு. டிஸ்டன்ஸ் ஆனதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, திரும்ப எனக்கு இந்த லஸ்ட்ஃபுல் இதுலேருந்து நான் வெளியில் வரவும் இல்லை, நான் யார்கிட்டையும் ஷேர் பண்ணதும் இல்லை, எனக்கு யாரோட உதவியும் அந்த மாதிரி எதுவுமே கிடச்சதில்ல. ஸோ இது ஸ்டார்ட் ஆகிட்டே தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து டீப்பர் லெவல் போனோம் அப்படின்னா, ஏஜாக இன்னும் கொஞ்சம் வளர செல்ஃப் செக்ஸ் இஸ் அ மாஸ்டர் பேட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ இட்ஸ் ஸ்டார்டட். இது வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இதுவுமே ஒரு 2-3 இயர்ஸ் அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. அப்புறம் வீடியோஸ் வாட்ச் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். யூடியூப்லலாம் போய் சர்ச் பண்ணி இது பண்ணால் நம்ம பார்க்கலாம். யூடியூப் அப்படின்னு இல்லை, அதுக்கு நிறைய வெப்சைட், நிறைய விஷயங்கள் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதை எல்லா விஷயத்துலையுமே எனக்கு யாருமே டீச் பண்ணது கிடையாது. இது எனக்கு யாருமே சொல்லி தந்தது கிடையாது. ஆனால் எனக்குள்ளே எப்படி இந்த தாட் வந்தது, நான் எப்படி பண்ணேன், எனக்கு ஃபஸ்ட்டு எப்படி அந்த பிக்சர் எனக்குள்ளே க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிது, எதுவுமே எனக்கு தெரியல. பட் இட்ஸ் ஹேப்பன். நானும் அந்த ஃப்ளோவில் அப்படி போயிட்டே இருந்தேன். எல்லா விஷயங்களையும் என் லைஃப்பில் வந்து பண்ணேன். அண்ட் ஒரே ஒரு டைம் வந்து என்னோடய ஏஜ், நான் என்னோடய செல்ஃபாக செக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என் தம்பிங்களை அட்ராக்ட் பண்ணி இழுக்க பார்த்தேன். ஓகே, ஆனால் நான் பண்ணேன். பட் என் தம்பிங்க வந்து தப்பாக அது அவங்க ரியாக்ட் பண்ண உடனே தப்பாக இல்லை. ஆக்சுவலி தே ஸ்டாண்ட் எகென்ஸ்டாக ரியாக்ட் பண்ண உடனே நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஒரு கில்ட் ஃபீல் எனக்குள்ளே வந்தது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்குள்ளே அந்த கில்ட் ஃபீல் இல்லை, அந்த ஷேம் ஃபீல் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ என்னன்னே எனக்கு தெரியல, லிட்ரலி என்னன்னே எனக்கு தெரியல. பட் ஐ டிட் எவ்ரிதிங். அவ்வளோதான் எனக்கு ஞாபகம் இருந்தது. அண்டு ஸோ அவ்வளோதான். என் தம்பி அதுக்கப்புறம் நான் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல, எதுவுமே இல்லை. ஸோ இதெல்லாமே செல்ஃப் எனக்குள்ளே தான் அப்படி பண்ணிகிட்டு இருந்தது. லைக் வாட்சிங் வீடியோஸ் பார்க்குறது, இந்த தப்பான வீடியோஸ் பார்க்குறது, அப்புறம் செல்ஃபாக இது பண்ணுறது, இந்த மாதிரி போயிட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 23 இயர்ஸில் ஃபஸ்ட் டைம் எனக்கு ஒரு வாய்ஸ் கேட்குது, எனக்கு நீ வேணும். அதுக்கு முன்னாடி என்னாச்சு அப்படின்னா, வாழ்க்கையை வெறுத்து என்னடா வாழ்க்கை இது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்து நான் இருந்தேன். என்னோடய ரூமில் தான் உட்காந்துருந்தேன். ரூமில் ஆக்சுவலி உட்காந்து கூட இல்லை, நான் ஒரு காட்டில் அப்படி தலைக்கீழாக படுத்திருக்கும்போது என்னடா வாழ்க்கை இது ஒரு மாதிரி இருக்குது, வீடும் இப்படி இருக்குது, வீட்டில் பேரண்ட்ஸ் இப்படி இருக்காங்க, பட் யாருக்குமே தெரியாது நான் இந்த அளவுக்கு இதெல்லாம் பண்ணியிருக்கேன், இப்படிலாம் நடந்திருக்கு அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஸோ இந்த மாதிரி தான் ஆச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்படி நினச்சி படுத்துட்டு இருக்கும்போது நம்மளும் இப்படி இருக்கோமே, நமக்குள்ளேயும் இப்படி இருக்கே, நமக்குள்ளே எந்த விதமான சேஞ்சஸும் இல்லாமல் நாட்களுக்கு நாள் நம்ம மோசமாயிட்டு போகிறோமே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் இருந்தேன். தவிர எந்த விதமான ஒரு சேஞ்சஸ் எதுவுமே இல்லையே அப்படின்னு எல்லாமே வெறுத்து போய் கடந்த ஒரு டைம் தான் அது. அப்படி கிடக்கும்போது எனக்கு ஒரு வாய்ஸ் கேட்குது, எனக்கு நீ வேணும் அப்படிங்கிற ஒரு வாய்ஸ். ஓகே, இட்ஸ் ஸோ பவர்ஃபுல் வாய்ஸ். என்ன வாய்ஸ் அப்படின்னு எனக்கு தெரியல. அண்ட் அந்த வாய்ஸ் எனக்கு ஃபஸ்ட்டு நோட் பண்ண தெரியல, அது ஜீசஸோட வாய்ஸ்னு எனக்கு நோட் பண்ணவே தெரியல, கண்டுபிடிக்கவும் தெரியல. ஸோ அந்த வாய்ஸ் கேட்டதுக்கப்புறம் எனக்குள்ளே ஒரு விஷயம் நடந்தது. என்ன அப்படின்னா, சடனாக என் ஹார்ட்டில் அன்னையிலேருந்து என் இருதயத்தில் பயங்கரமான ஒரு ஆசை. என்ன ஆசைன்னா, பைபிள் ரீட் பண்ணும். ஏன்னு எனக்கு தெரியாது.
வெறித்தனமான ஆசை இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஆசை. பைபிள் ரீட் பண்ணணும், பைபிள் ரீட் பண்ணணும், பைபிள் ரீட் பண்ணணும், பைபிள் ரீட் பண்ணணும் அப்படின்னு. பட் ஸ்டில் அந்த டைமில் வந்து நான் சேம் இதில் தான் இருந்தேன், சேம் பாவத்தில் சேம் இதில் தான் இருந்தேன். அதில் இருந்தெல்லாம் அப்படியே தெளிவாகி எல்லாம் வரல. அதே பாவத்தில் முங்கி போய் அழுக்காகி ஒரு சாக்கடைக்குள்ளே கிடக்கிற மாதிரி தான் கலந்துட்டு இருந்தேன். பட் ஸ்டில் அந்த வாய்ஸ் கேட்டதுக்கப்புறம் என்னன்னு தெரில, என் ஹார்ட்டுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு தாகம், பைபிள் ரீட் பண்ணணும்னு ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த சால்வேஷன், ரட்சிப்பு இதெல்லாமே பற்றி தெரிய வந்தது. ஓகே, என்னோடய லைஃப்பை நான் காடுக்கு, ஜீசஸ் கிரைஸ்ட்டுக்கு சப்மிட் பண்ணேன். அதுக்கப்புறம் அவர் எல்லாத்துலேயும் இருந்தோம். எப்போ என் 8 வயசில் ஸ்டார்ட் பண்ணது 23 இயர்ஸ் ஆகும்போது அப்படி மொத்தத்தையும் அவரோட ரத்தத்தினால் வாஷ் பண்ணி எடுத்துட்டார். எப்படி நடந்துன்னு எனக்கு இன்றைக்கி வரைக்கும் தெரியல. ஜஸ்ட் அவரோட வாய்ஸுக்கு நான் ஓகே அப்படின்னு கொடுத்தேன். எனக்கு யாருமே வந்து சுவிசேஷத்தை சொன்னாங்க, இது பண்ணாங்க, அப்படி பண்ணாங்க, எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் அந்த வாய்ஸ் எனக்குள்ளே ஒரு தாகம் வந்தது. பைபிள் ரீட் பண்ண ஆரம்பித்தேன். நிறைய சேஞ்சஸ் வந்தது. சால்வேஷன் பற்றி தெரிஞ்சுக்கிறேன். சால்வேஷன் பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னா, அஃப்கோர்ஸ் நான் யூடியூப்பில் ஒரு வீடியோ மூலமாக தான் எனக்கு தெரிய வந்தது. அதுவும் நானாக போய் தேடி போகல, காடே என்னை லீட் பண்ணார் அந்த சேனலுக்கு. ஸோ அந்த சேனல் போனேன், தெரிஞ்சுக்கிட்டேன் காடை பற்றி, இன்னும் ஜீசஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ரட்சிக்கப்பட்டு ஸோ காட் கூட நடக்க ஆரம்பித்தேன். நிறைய விஷயங்கள்லேருந்து என்னை வாஷ் பண்ணார். வாஷ் பண்ணி என்னை பியூரிஃபை அவரை மாதிரி ஒரு ஹோலினஸில் என்னை கொண்டு வந்து அப்படி ஜம்முன்னு உட்கார வச்சார். ஸோ இதுதான் என்னோடய டெஸ்டிமோனி. ஸோ பேசிக்காக ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, என்னோடய டெஸ்டிமோனியில் இது ஜஸ்ட் ஒரு ஃபஸ்ட் பார்ட் மட்டும்தான். நான் இன்னொரு பார்ட் பண்ணலாம், இன்னொரு 2 பார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ திஸ் இஸ் மை ஜஸ்ட் ஃபஸ்ட் பார்ட். ஸோ இந்த ஃபஸ்ட் பார்ட்டில் முடிக்கிறேன், இதோட ஒரு எண்டிங் போட்டு முடிக்கிறேன். ஸோ மேபி கேள்விகள் இருக்கலாம், எப்படி ஒரு பொண்ணு இந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா, பொண்ணு இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணியிருப்பாளா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தது அப்படின்னா, கண்டிப்பாக முடியும். பொண்ணு பையன் அப்படின்னு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கு தெரியாது. நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறனால ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் நம்மளோட கண்ணுக்கு தெரியாமல் நம்ம ஒரு எர்த்லி உலக விதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்கனால, மாமிசமாக இருக்கிறனால நமக்கு இந்த பையன் பொண்ணு அப்படின்னலாம் தெரியுது. இதே நம்ம ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா, இந்த பையன் பொண்ணெல்லாம் அங்கே கணக்கு கிடையாது. அங்கே ஆத்மா மட்டும்தான் கணக்கு. அதை தள்ளி வர எதுவுமே கணக்கு கிடையாது. ஸோ கேர்ள்ஸுன்னு இல்லை, பாய்ஸுன்னு இல்லை, யாராக இருந்தாலுமே சாத்தானுக்கு தேவை ஆத்மா தான். ஸோ மனுஷனை பிடிக்கிறதுக்காக அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். ஸோ என்னை பிடிக்கிறதுக்காக, என்னோடய ஆத்மாவை அவன் பாதாளத்துக்கு கொண்டு போகிறதுக்காக அவன் எனக்குள்ளே வர்றதுக்கும் என்னை அழிக்கிறதுக்கும் யூஸ் பண்ண ஒரு விஷயம் இந்த லஸ்ட்ஃபுல் திங். ஸோ பை த வே, அவனோட பிளான் சக்ஸஸ் ஆகலை. ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து ஹீரோ மாதிரி என்னை காப்பாற்றிட்டார். அது ஒரு விஷயம். அண்ட் இன்னொரு கேள்வி இருக்கலாம், எப்படி ஒரு பொண்ணுக்கு இவ்வளோ தைரியம் வந்தது இதெல்லாம் யூடியூப்பில் பேசி போடுறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது என்னோடய தைரியமே கிடையாது. ஃபஸ்ட்டு என்னை இதிலேருந்து விடுதலை ஆக்கும்போது நான் எந்த அளவுக்கு வைக்கப்பட்டேன்னு எனக்கே தெரியாது. அந்தளவுக்கு பயந்தேன், அந்தளவுக்கு நடுங்கினேன். வெளியில் யார்கிட்டையுமே சொல்கிறதுக்கே தைரியம் வரல. பட் இப்போ எப்படி தைரியம் வந்தது அப்படின்னா, ஒவ்வொரு நாட்களும் ஜீசஸ் கிரைஸ்ட் கூட வாழ நமக்குள்ள ஆவியானவர் இருக்கார். அதை அவர் ப்ராமிஸ் பண்ணார். நீ என்ன விசுவாசித்து ஏற்றுக்கும் போது நான் உனக்கு தேற்ற வாழ தருவேன். அவர் உனக்குள்ளே வந்து உனக்கு வாசம் பண்ணுவார். அவர் என்னை பற்றி உனக்கு போதிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கார் அவர். ஸோ இதெல்லாமே ஆவியானவர் தந்த எனக்கு போல்ட்னஸ் தான். அவர் தந்த ஒரு போல்ட்னஸ், அவர் தந்த ஒரு தைரியத்தில் தான் நான் இவ்வளோ தைரியமாக பேசிகிட்டு இருக்கேன். அண்ட் என்னோடய டெஸ்டிமோனி ஷேர் பண்ணுறதுக்கான ரீசனையும் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன். இப்போது எனக்கு அதான், இந்த மாதிரி யாராவது கஷ்டப்படுறீங்க, இல்லை ரகசியமாக யாருக்குமே தெரியாமல் நீங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க, திட்டத்தனமாக வேலை பண்ணுறீங்க அப்படின்னா, ஜீசஸ் கிரைஸ்ட் இருக்கார். யார்கிட்டையுமே போய் சொல்ல முடியலை, யார்கிட்டையும் கேட்க முடியலைன்னா, ரன் டு ஹெம். ஜீசஸ் கிரைஸ்ட்டுக்கிட்ட ஓடிப்போங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எனக்கு உதவி பண்ணுங்க ஜீசஸ், போதும் எனக்கு உதவி பண்ணுங்க ஜீசஸ், இந்த 3 வார்த்தையே போதும். பரலோகத்துலேருந்து இறங்கி வரனாலும் கீழே இறங்கி வருவார் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு. ஸோ அவர் அந்த அளவுக்கு உங்களை நேசிக்கிறாரு. அதான் ரீசன். அண்டு மேபி இனி ஒரு கேள்வி இருக்கலாம், இதை இவ்வளோ ஓப்பனாக
வெளியில் பேசுகிறது என்ன ரீசன் அப்படின்னா, ஒரே ரீசன் தான். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், எனக்கு ஹெல்ப் பண்ணணும். இந்த மாதிரி யாராவது லஸ்ட்ஃபுல் விஷயத்தில் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான். உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருக்கார், ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் நினச்சா என்ன அழுக்கில் இருந்து வேணாலும் உன்னை தூக்கிட்டு வர முடியும் வெளியில். நீ இடம் கொடுத்தா போதும் அவருக்கு உன்னோட லைஃப்பில். எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டால் போதும். உன்னோட ப்ரைடு இதெல்லாம் தூக்கி ஒரு ஓரமாக மூட்டை கட்டி வச்சுட்டு எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கள் ஜீசஸ் அப்படின்னு கேட்டால் போதும், அவர் உதவி பண்ணுவார். ஸோ மோஸ்ட்லி என்னோட இந்த டெஸ்டிமோனியை நான் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான ரீசனே அதுதான், டு ஹெல்ப் அதர்ஸ். இந்த மாதிரி யாராவது ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க அப்படின்னா உங்களை ஜீசஸ் ஹெல்ப் பண்ணுவார் அப்படிங்கிற அந்த ஹெல்ப்பர் ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இதை நான் ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி தான் இன்னொரு 2 பார்ட் என்னோடய டெஸ்டிமோனிஸ் இருக்குது. இது ஃபஸ்ட் டெஸ்டிமோனி. ஸோ நெக்ஸ்ட் டெஸ்டிமோனியில் உங்களை நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.